ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. ஒரே ஸ்லோகம். கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்கிட்ட ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அபகத்திலே இருக்கு, இது ஒரு வழி அப்படின்ட்டு. அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு பல வழிகளில் இதுவும் ஒரு வழி இல்லை, இது ஒன்று தான் வழி. தயவுசெய்து ஏதோ நீங்கள் சொன்னதை நான் மறுத்து பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. இந்த ஒரு ஸ்லோகம் அதை தெளிவுபடுத்து. ஒருவேளை இந்த ஸ்லோகம் பின்னாடி பண்ண பெரிவா தான் பண்ணா அப்படின்னா புராணத்துலேருந்து எடுக்கணும்னு சொன்னால், இதுவே புராண ஸ்லோகம் தான், புராணத்துலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்பனக இது மேகம் சுனிஷ்பன்னம் வேயோ நாராயண சதா. நம்ம அண்ணாபத்தி ஸ்லோகத்தை அடையிறோம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிக்க. விஷயங்கள் பெருசு, கொடுத்துருக்கிற முறையும் ரொம்ப சுலபமாக கொடுத்துருக்கா. ஆனால் யார் செய்து காண்பிக்கிறது? செய்தி காண்பிக்காமல் இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், நாளையிலேருந்து நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் டைரியில் எடுத்து பாருங்கள். நீங்கள் எதை பண்ணாலும் தடுக்கிற சாஸ்திரங்கள்லாம் ஏராளமான சாஸ்திரங்கள். அப்போது ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரமிச்சு போகிறா. ஏடா இவரெல்லாம் இப்படி சொல்கிறாரு, நல்லா இருக்கே இதுன்னா அப்படிலாம் பண்ணாத, பாவம் வந்துடும். அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுவோம்? பாகவதம் அவ்வளோ ஸ்லோகம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறது? எல்லாம் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம், அனுபவத்தில் வரமாட்டேங்கிறது. அனுபவத்தில் வரமாட்டேங்குது. அனுபவத்தில் வரணும்னு சொன்னால் பெரியவாள்லாம் எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. ராமானுஜர் என்ன சொன்னார்? அவர் சொல்கிறார், இது யார்ட்டையும் சொல்லாது. ஏன்? இது பலன் கொடுக்குமா இல்லையா? கொடுக்கும், ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகும்? பாவம் வந்துச்சு அவங்க. எனக்கு தானே பரவாயில்ல. அப்போது யாராவது ஒருத்தர் இறங்க வேண்டியதாக இருக்குது. நான் கேட்குறேன், தனிப்பட்ட மனிதர் இப்போ ஒன்றும் இல்லை, அல்பம் நான் இதில் இறங்கியிருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் நிஜமாக நினைக்கிறீங்க என்னால் இறங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி, அவனுடைய தூண்டுதல் இல்லாமல், அவனுடைய தைரியம் இல்லாமல், குருநாதனுடைய கிருபை இல்லாமல் ஒரு அணுவாவது நடக்குமா? அதனால்தான் இதை மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் எடுத்து பெரியவா என்ன பண்ணான்னா, அப்படி இருக்கட்டும், சாஸ்திரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதாரண ஜனங்களை கொண்டு அடையிறதுக்குள்ள வழிகளே எடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, செய்து காண்பிச்சு அப்புறம் பிரத்தியாரை செய்ய வச்சு. இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் யாரோ போட்ட புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அதுலேருந்து கம்பைல் பண்ணிவிட்டு நான் தான் காப்பி ரைட்டு, வேறு யாரும் இந்த புஸ்தகத்தை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? வால்மீகியும் வியாசரும் எங்கேயாவது காப்பி ரைட் வச்சுருந்தாளா? யாராவது காப்பி ரைட் வச்சுருந்தாளா? எத்தனை விதமானாலும் வரக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லி 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 காண்பித்து சாதுக்கள் தாங்களே அப்படியே உருக்கிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு இந்த சாஸ்திரமோ இல்லை பிரத்தியாருடைய புறம் பேசுதலோ இல்லை கிரிட்டிசிசமோ முக்கியம் இல்லை. அவர்களுக்கு ஒரு சாதாரண ஜனங்கள் ஒரு சந்தோஷம் பக்தி மூலமாக ஏற்படுது. அதில் பக்தி எப்படின்னா ஒரு தொத்து வியாதி மாதிரி, கண்டேஜியஸ் டிசீஸ், காற்றாறு மாதிரி பெருகிடும். அது பாட்டுக்கு ஏற்கனவே எல்லா இடத்துலையும் தடை போட்டு தானே வச்சுட்டு வர்றா. அப்போ ஃப்ரீயாக ஒன்று கொடுத்த ஒன்று என்ன ஆகிடும்னு அந்த காட்டாறு ரொம்ப வேகமாக போகும்போது அதில் என்ன வரும்னு சொன்னால் விளையாட்டுத்தனம் வந்துடும், செல்ஃபிஷ்னஸ் வந்துடும்,
நான்கிற எண்ணம் வந்துடும். அதனால் கடிவாளமும் போட வேண்டிய பொறுப்பு சாதுக்களுக்கு. அதனால தான் பந்ததியை உருவாக்கினேன். இல்லைன்னா பந்ததியை உருவாக்க மாட்டா அவங்க, இப்படியே விட்டா ஒன்றும் இல்லை. அதனால் என்னன்னு கேட்டால் அந்த காலத்திலிருந்து செய்திக்கான் மதுசூதன சரஸ்வதி இதை அழகாக எடுத்து சொல்கிறார். எப்படா வரும் ஒருத்தருக்கு பக்தி? காப்பி அடித்தா தான் வரும். எங்கேருந்து வந்துடும்? சுயம்புவா என்ன இருக்குது? காப்பி அடிச்சுட்டு அப்பா என்ன பண்ணார், தாத்தா என்ன பண்ணார், பெரியவா அந்த ரிஷியை என்ன பண்ணார், இந்த ரிஷியை என்ன பண்ணார், அந்த ரிஷியை கொடுத்ததில்ல, அந்த காலத்துக்கு ஆச்சு, இந்த காலத்துக்கு தக்கிற ஸ்மிருதியை நான் எழுதுகிறேன், மாற்றி எழுதுகிறேன். அப்போ அப்படி பண்ணிகிட்டே இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அனுகரணம்னு பேர். செய்து காண்பிக்கிறது. அதனால தான் இவ்வளோ கஷ்டமான விஷயம், தியான விஷயம் லகுப்படாது. யாயன்கிதே யஜன் யக்னேகி அச்சயன்னு தாபராயாம் கதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீச்ச கேசவம். தியானம் லைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அவளை எப்படியாவது கொண்டு அசோசியேட் பண்ணி அவளை அனுகரணம் பண்ணணும். அதனால தான் வடதேசங்களில் தான் இதை பார்க்கணும். இங்கே இந்த ராமாயணத்துலேருந்து ராவணனை கொல்றது, அதுக்கு நம்ம ஊரில் சொக்கப்பானை எரிக்கிறது, இப்படி அனுகரணம் பண்ணுறது. இப்போ அண்ணா எதுக்கு பர்னூரில் உட்காந்துட்டு மாடெல்லாம் மேய்ச்சி காமிச்சா? அனுகரணம். அது அனுகரணம். அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு செய்து காண்பிக்கிறது, ஆக்டிங் பண்ணி காமிக்கிறது. அதை போல் நடந்தது தான் இது ஆக்டிங், அனுகரணம்னு பேர். இந்த அனுகரத்தோடைய சாரம் தெரிஞ்சிக்கலேன்னு சொன்னால் என்ன ஆகிடும்னு சொன்னான்னா வெறும் டப்பா விஷயம். இதை கவனிக்கணும். மற்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது எவ்வளோ பேர் கொடுங்க, அந்த பொருளை பற்றி எனக்கு தெரியாது. அந்த பொருள் எடுத்த உடனே இது சீக்கிரம் கெட்டு போயிடும், இதை முதல்ல கொடுங்க, அதை முதல்ல கொடுங்க. என்ன மாதிரி இருக்கு, கெட்டு போனால் கூட இதை பிரசாதமாக சாப்பிடும், கெட்டு போனால் கூட சாப்பிடும். யார் உதாரணம்? மகாபிரபு உதாரணம். மகாபிரபு எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், ஒருத்தன் பஜனைக்கு வந்துருக்கான். அவன் வந்திருக்கான்னா அவனை வரானான்னு இவர் பார்த்து பார்த்து கேட்டுட்ருக்கார். ஆனால் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா எல்லாரும். அவன் வேறு எதுக்காகவும் வரல, சாப்பிட்றதுக்காக தான் வர்றான். நீங்கள் போகும்போது உஞ்சவரியில் கூட கூப்பிட்றா, அவனை கூப்பிட, அவனுக்கு நீ உஞ்சவரியில் எங்கே போகாத, சரி போயிட்டான். சொன்னவாக்கிட்ட கேட்குறாரு, 2-3 நாள் கழிச்சு வந்துட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறான் அவன் தெருவோடு போய் ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கான். பஜனைக்கு வரானா? வரான். அவன் கூப்பிட்டு, தெருவெல்லாம் போய் ஒன்றும் வாங்கக்கூடாது, சரி. இப்படி ஒரு கட்டமாக போயின்ட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் யாராவது கொடுத்தா வாங்கி அதையும் நிறுத்திடுறார். ஆனால் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாளோ அவகிட்ட கேட்குறார், அவன் பஜனைக்கு வந்துட்டுருக்கானா? வந்துட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறான் சொல்லு? பஜனைக்கு வந்துட்டுருக்கான், இப்போ என்ன பண்ணுறான், எங்கே சாப்பிட்றான் தெரியல, தெரிஞ்சுட்டு வா. அவன் சாப்பிட்டுட்டு போட்ட இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுருக்கான்னு மகாபிரபு. சாப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போ. கூட்டின்னு போய் அவன் அந்த எச்சலை எடுத்து அப்படி சாப்பிட்ற போது பிரபு இப்படி அடியால் போய் எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்டுவாங்க. ரகசியம் இங்கே முக்கியம் அந்த சாப்பாடோ அந்த பிரசாதமோ இல்லை, அவன் செஞ்ச பஜனை தான் முக்கியம். அப்படின்னா அப்போ அவன் எவ்வளோ வைராகி. இந்த உடம்பு வேணும், இந்த உடம்புக்கு ஏதாவது ஒன்று போட்டு அதை ரட்சிக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் அது பிரதானம் இல்லை. இதெல்லாம் போய் யாராவது கற்றுக் கொடுக்க முடியுமா? அதை போலத்தான் இப்போ இந்த பொருள்லாம் கொண்டிருக்கான். நான் ஒரு அம்மா கூட படாத பாடுபட்டேன். இது என்ன இது அப்படி எத்தனையோ விதமாக இங்கே கொழுந்து கொடுத்துவாலாம். என்ன நினச்சிருப்பா, ஏதோ மாமா எப்படியோ பட்சம் கேட்குறா, தொந்தரவு பண்ணுறாரு நம்மள. நீ சொன்னுமே சரியாக வருதில்ல, நம்ம என்னைக்காவது பண்ணியிருந்தா தானே. இது வேறு நம்ம பண்ணி போட்டால் நம்ம மானம் கப்பல் ஏறிடும்.
ஏறட்டுமே, என்ன நஷ்டம்? எந்த கப்பலில் ஏறுது? அவன் கப்பலில் தானே ஏறுறது. இதெல்லாம் பண்ணினா இல்லையா? பண்ணினு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதை ஒரு டெக்கரேஷன் பண்ணி மண்பாண்டத்தை ஒரு அம்மா போய் வாங்கி அதுக்கு மூடி கிடைக்கலன்னு மூடியை போட்டு எவ்வளோ காரியம் நடத்திருக்கு. அந்த அவ்வளோ காரியத்துலேயும் அவர்களே வந்து இந்தா நீ கிருஷ்ணனுக்கு கொடுன்னா இது ஜென்மா பூரா மறக்காது இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகிடும்? நம்ம சாஸ்திரத்தில் என்ன, பொம்னாட்டி தலிகை பண்ணி வைப்பா, புருஷா நிவேதனம் பண்ணி நீ தள்ளிப்போ. நான் அதை குறை சொல்கிறேன்னு அர்த்தம் கேட்கக்கூடாது. இது வேறு அது வேறு, அதனால தான் எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப வசதி. ஆனால் அப்படி வசதி இல்லைன்னு எங்கே காமிக்கிறான்? ரிஷிகள் விஷயத்தில், ரிஷி பத்னிகள் விஷயத்தில் கிருஷ்ணனே காமிச்சு. பசின்னு வர குழந்தைகளுக்கு அந்த ரிஷிகள் சாப்பாடு போட மாட்டேன்ட்டான். அப்போ சொல்கிறான் கிருஷ்ணன், இது அவங்ககிட்ட கேட்காது, மாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு. அவன் வந்தோடனே எல்லாத்தையும் அள்ளி எடுத்து கூடவே இவானும் போய் சேர்ந்துட்டான். எல்லோரும் அங்கே போய் சேர்ந்துட்டா கட்சியில். இப்படி இந்த அனுகரணங்கள்லாம் பெரியவா பண்ணுறான்னு சொல்கிறேன் இல்லையா? உண்மையான அனுகரணம் யார் பண்ணா தெரியுமா? இப்படி அனுகரணம் பண்ணால் போதும்னு காண்பித்தது ராமனும் கிருஷ்ணன். சமீபமான அவதாரங்கள். இப்போ நரசிம்மன் பண்ண காரியம் யாரும் பண்ண முடியாது, இன்னொரு வாட்டி அனுகிரகம் பண்ண முடியாது. வராகம் பண்ணினதை அனுகரணம் பண்ண முடியாது. சந்தோஷப்படுறானா? அப்போ கேட்குறார், நல்லா கவனிக்கணும். நாரதர் சாதாரணப்பட்டவர் இல்லை, ஞானவான், பக்தி கிரந்தம் பண்ணினவர். அது மட்டும் இல்லை, சதா நாமம் சொல்கிறவர். அவர்கிட்ட கிருஷ்ணன் கேட்குறான், ஆமாம் இங்கேருந்து பிருந்தாவனம் ஓடினிய, நீ பக்தன் இல்லையா? எனக்கு ஓம்பாத தொழில் ஏன் கொடுக்கலன்னு. இதுதான் இங்கே நடக்குது. இந்த பக்த ஆராதனை இந்த இடத்துல அடியன் முன்னிட்டு பண்ணுறது பக்த ஆராதனை. என்னை பொறுத்த வரைக்கும் நாமும் சொல்கிறோம், நாம் எழுதுறவா, இந்த சந்நிதி உள்ள வந்தவா அவ்வளோ பேரும் பக்தாள், அவ்வளோ பேரும் கிருஷ்ண பக்தாள், அவ்வளோ பேரும் பகவானின் பக்தாள். இந்த முறை ஒரு 1000 பேருக்கு ஆராதனை பண்ணணும்னு இந்த சந்நிதி அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அவளுக்கு. நம்மக்கிட்ட எவ்வளோ நாமம் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்கிட்ட அலட்சியமாக ஒரு நாமம் இருக்கும், அப்படி அதை கொஞ்சம் கூட தற்பெருமில்லாமல் ஒரு நாமம் இருக்கும். அந்த நாமத்தை நம்ம பிச்சை கேட்டு வாங்க. அது யார்கிட்ட இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்போம், நம்ம என்னென்னமோ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருப்போம், அவள் சகஜமாக சொல்லிட்டு போயிடுவாள். உதாரணம் யார்? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் எப்படி சொல்லிட்டு போயிட்டாள். இதெல்லாம் உத்தேசம் பண்ணி இங்கே ஆராதனை நடக்கிறது. இது என்னிலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா, இன்றைக்கெல்லாம் நான் பண்ணலை, ஏன்னா நிர்வாகம் பண்ண முடியாது, எல்லாம் தயார் பண்ணிக்கணும். 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். குருவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு 19ஆம் தேதி சாயங்கால வேலை தான் ஆராதனை. மற்ற ஆராதனை காத்தால் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக வரணும். இங்கே நீங்கள் நாமத்தோடு வந்தால், நாமத்தோடு வரலைன்னா கூட நாமத்தை உங்கள் காதில் பார்த்து உங்களை போர் அடித்து உங்களை உண்டுலேன்னு ஆக்கிடுவோம். ஆமாம், சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். முன்னெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் இங்கே, ஒரே நாளில் 100 பேர் 200 பேர்லாம் அப்படிலாம் பண்ண இஷ்டம் இல்லை. இப்போ நம்ம விதை ஊன்றோம். இப்போ இந்த முறை பண்ணுற ஆராதனை எதுக்காகமாக ஃப்யூச்சரை மனசில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 25-30 பேருக்கு மேலே பண்ணுறதா இல்லை, அது பதிவு பண்ணணும். இப்போ நான் இந்த வளத்துக்கு ஒரு கார்டு போட்டிருக்காம ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்கேன். அந்த கார்டில் அவர்கள் பேர் எழுதி யார் வராளோ அவள் போய் இங்கே கவுண்டரில் எல்லாம் எழுதி தன் பேரை பதிவு பண்ணி கையெழுத்து போட்டு சங்கல்பம், அப்பா
எனக்கு இன்றைக்கி தகுதி கொடு, இந்த சந்நிதியில் நான் ஆராதனை என்னை பண்ண போகிறாளாம், என்னை எதுக்கு பண்ணுறான்னு தெரியல, ஆனால் எனக்கு அசஞ்சலமான பக்தி உண்மையெல்லாம் கிடைக்கட்டும், பகவான் நாம என்னை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். நான் அதுக்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி வச்சுருக்கேன். அந்த பிரார்த்தனை இப்போ இல்லாமல் போயிடுது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பூராவும் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரின்ட்டு, எந்த 8 பேர் அது பூரா சென்டென்சஸில் நான் வந்து ஸ்லோகமாக பண்ணாமல் வார்த்தையாக எழுதிட்டுருக்கேன். என்னை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு. அது என்னன்னு எனக்கு புரிய வை அப்படின்னு. அதெல்லாம் இந்த முறை கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பேர். என்னுடைய அபிப்பிராயம், ஏன் பகவன் நாமத்தில் ஏகநாமத்து மேலே ஜனங்களுக்கு ருச்சி இல்லாமல் போட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தோணின காரணம், பகவன் நாமம் சொல்கிறவனே நம்ம சரியாக ஆசிரியக்கலே. அதனால தான் கண்டவனெல்லாம் ஆசிரிச்சுருக்கோம், யாராருக்கோ பட்டம் கொடுத்துட்டுருக்கோம். உண்மையாக பகவன் நாமம் சொல்கிறவனே அவன் யாருன்னு பார்க்காம, எந்த பேதமும் பார்க்காம, அவன் வயசு இல்லை, கிரமம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆண் இல்லை, ஸ்திரீ இல்லை, புருஷா இல்லை, அலி இல்லை, சின்னவா இல்லை, பெரியவா இல்லை அப்படின்னு நம்ம ஆராதனை பண்ணி நம்ம ஒரு 10 பேர் அந்த குழந்தைக்கானாலும் சரி ஒரு நமஸ்காரம் பண்ணினோமானால் அது மூலமாக இந்த தேசத்தில் சனாதனம் எப்பொழுதும் தழிச்சிருக்கும். அப்படிப்பட்ட விதையை ஊன்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு நான் உங்ககிட்ட பிரார்த்தனையாக கேட்டுக்கிறேன். 19 ஆரம்பிக்கிறது, 28/4 தான் இந்த உற்சவம் பூர்த்தி ஆகுது. ஆனால் ஆராதனை 23ஓடு முடிக்கும், கடைசி நேரம் வரைக்கும் இருக்காது. 23ஓடு அது பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ப்ரோக்ராம் போய் கடைசியில் வந்து ஒரு ஆஞ்சநேய உற்சவம் தனியாக 1/2 நாள் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் விடையாற்றி எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இந்த இப்போதான் கல்யாணத்தில் விருந்துன்னு இல்லாமல் போயிடுச்சு. உண்மையான விருந்து என்ன தெரியுமா? வத்த குழம்பு சாப்பிட்றது தான் விருந்து. அதெல்லாம் போச்சு, இந்த அனுபவங்கள்லாம் போயிடுச்சு. இன்னி கூட எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். கிருஷ்ணனுக்கு எல்லாம் பண்ணிட்டு கூட ஒரு மருந்தையும் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் நிர்வாகம் பண்ண முடியல. எல்லாம் கொஞ்சம் தானே ஒழுங்குக்கு வந்துடும். எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து வந்து நாங்கள் என்ன பண்ணால் இதெல்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் வந்து கேட்டுட்டு இந்த உற்சவத்தை எல்லோரும் கோபியமாக பண்ணி கொடுக்கணும்னு. இப்போது இங்கே இந்த அச்சதையெல்லாம் கொழிச்சு வச்சுருக்கு. இப்போ முதல்ல புஷ்பத்தினாலே அபிஷேகம், அதுக்கப்புறம் அச்சதை அபிஷேகம். இந்த அச்சதை அபிஷேகம் பூரா இங்கே நல்லா கவனிக்கணும். வசந்தது இது எங்கே பார்க்கலான்னா சப்தவிடங்க ஸ்தலத்தை பார்க்கலாம். பகவான் அதுக்கு பேர் தன்னைத்தானே பூஜைன்னு, தன்னைத்தான் பூஜைன்னு ஒரு பூஜை ஒன்று உண்டு. பகவான் தனக்குத்தானே பூஜை. ராமேஸ்வரத்தில் நடக்கிறது என்ன பூஜை? அது அப்படி தானே, அவனே தானே அவனுக்கு பண்ணுறான், அவனே தனக்கு பூஜை பண்ணிக்கிறான். அதே மாதிரி பல இடத்துல இருக்குது. அதே போல் இங்கே ராமநாமம் கொழிச்சு அச்சதை அது இருக்கிறது ராமநாமம், சொல்கிறது ராமநாமம். பக்தாள் அந்த அச்சதையை கொடுத்து என்ன கேட்குறோம் நம்மன்னா, எனக்கு நிறைய அச்சயமாக நாமத்தை கொடு, அதோ நிற்கக்கூடாது, லோகம் சுகமாக இருக்கட்டும், லேகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக எனக்கு நாமம் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா களி ரொம்ப முத்தி இருக்குன்னு சொல்கிறா இல்லையா? ஆனால் களி முத்தி இருக்கு அப்படின் போது எங்கள் டோங்கலே மகராஜ் சொல்லுவார், களி முத்தி இருக்கு அதனால தான் எல்லான்னு களி பேரில் நீ பாவத்தை போடாதே, களி கெட்டதை விட நீ கெட்டிருக்கேன்னு, நீ கெட்டிருக்க, நீ அதை உபயோகப்படுத்திக்க பார்க்குற நீ. ஏன்னா களி எல்லாம் கெட்டிருந்தாலும் 2 பேர் 2 விதமாக சொல்கிறார். பாகவதம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? எது கெட்டாலும் ஒன்று மட்டும் கிடையாது, அஸ்தியோகோ மகாங்குணகா. இந்த ஒரு குணம், பகவன் நாமம்ன்ற ஒரு குணம் இருக்க வரைக்கும் களி என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறார். போதென்றால் அதை இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறார், ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். அதில் வந்து பகவன் நாமம் இருக்கும்போது களிக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்கிறார்.
இப்படி எல்லாரும் இந்த பகவான் நாமத்தை சொல்லி அண்ணா எழுதும்போது வர்பேட்டியமாக எழுதியிருக்கா. எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் பைந்தாள் சொல்லும்போது இந்த பகவன் நாமம் எங்கே இருக்கும்னு சொல்லும்போது 9 விதமான தர்மங்கள், 4 ஆசிரம தர்மங்கள், 4 வர்ண தர்மங்கள். நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இல்லை, எல்லாம் பேரோடு தான் இருக்குது. எல்லாம் கலந்து எல்லாம் குட்டிச்சோராக போய் ரொம்ப காலமாக எடுத்து பிரத்யேகமான ஸ்ரீ தர்மம் நான் சொல்லுவேன் அது நிலச்சிருக்குன்ட்டு. அதை கூட இப்போ சொல்கிறதுக்கு சங்கடமாக 9 விதமான தர்மங்களும் நசிச்சு போன பொழுது எது காப்பாற்றும்னு சொல்கிறார் போதே என்றால், இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். நான் இருக்கிறேன்னு ஒரு மூலையிலிருந்து பகவன் நாமம் கூப்பிடும். அது பிரசித்தியாக இருக்காது, அதை நீ தான் தேடி போடணும், நீ தான் தேடி போகணும். ஆனால் இங்கேயோ பிரசித்தமாக சகலமும் நாமபரமாக இருக்கு. அது எதனோ தெரில, ஏதோ சங்கல்பத்தில் இப்படிலாம் நடந்துருக்கு. யாரும் நான் தான் இதுக்கு காரணம்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இந்த சங்கல்பம் என்ன, எதற்காக இது பிரேரணை, இதோட யாருடைய பிரேரணை, இது எங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனந்தம் நமக்கு, உழைப்பு நமக்கு, நம்ம சோம்பேறிகளாக இருந்துடக்கூடாது. தாமசமான பக்தியிலேருந்து ராஜச பக்தியிலிருந்து சாத்வீகமான பக்திக்கு பகவன் நாமம் உதவுறா மாதிரி வேறு எதுவும் முடியாது அப்படின்றத உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறேன். இப்போ இந்த அக்ஷராபிஷேகம் நாளை காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எல்லா விதத்துலேயும் இதில் சேரணும்னு மீண்டும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கேன். ராம 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 ராம